Hi guys, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இது வந்து 9th CBSE பசங்களுக்கு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் 10th சாப்டரில் இருக்குது. மைசெல்ஃப் ஆனந்த் நெக்ஸ்ட் போகும். இந்த இதில் என்னென்ன கவர் ஆகுதுன்னா, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்ன்றது கவர் ஆகும், ஃப்ரீ ஃபால்ன்றது கவர் ஆகும், கால்குலேஷன் வேல்யூ ஆஃப் ஜி கவர் ஆகும், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அண்ட் மாஸ் அண்ட் வெயிட் கவர் ஆகும். அடுத்தது யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்னா என்னன்னு பார்ப்போம். யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்னா ஒன்றும் இல்லை, அந்த எஃப்ன்ற ஃபோர்ஸ் வந்து மாஸுக்கும் நம்ம வச்சிருக்கிற வெயிட்டுக்கும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்றாங்க. அதாவது 1/d²ன்றாங்க. இப்போ இந்த ரெண்டு மாஸ் வெயிட் எடுத்துக்கிறோம். இது வந்து கிராவிடேஷனல் வெயிட்டு. இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிற மாஸோட வெயிட்டு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது டின்றாங்க. அதுதான் GM/d²ன்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இந்த இது F=GMM/d². அதாவது எம்முக்கும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல், டிக்கு வந்து இன்வெர்ஸாக இருக்கும். G இஸ் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் நோன் அஸ் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்ஸ். வேல்யூ ஆஃப் G வந்து 6.667 × 10⁻11 Nm²/kg²ன்றாங்க. G இஸ் கால்ட் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு வேறு சொல்கிறாங்க. அடுத்தது பார்ப்போமா, ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ ப்ராப்ளம்னா, ஒரு ரெண்டு பாடிஸ் ஆஃப் மாஸ் எடுத்துக்கிறோம். அதில் மற்ற மாதிரி 10 kg × 100 kg, 10 kg ஒன்று, 100 kg ஒன்று. தேர் ஆர் செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் 100 மீட்டர். D = 100. கால்குலேட் த கிவன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்றாங்க. அடுத்தது ஆன்சர் வந்து என்னன்னா, M = 100 எடுத்துக்கிட்டோம், M வந்து 10 எடுத்துக்கிட்டோம், D = 100 எடுத்துக்கிட்டோம். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? கான்ஸ்டன்டோட ஃபார்முலா வந்து 6.667 × 10⁻11 Nm²/kg². இப்போ வந்து F = இந்த ஃபார்முலா எழுதிட்டு, இப்போ 6.67 × 10⁻11 போட்டோம். எம்முக்கு பதிலாக 100, அடுத்து எம்முக்கு பதிலாக 10 போட்டுக்கிறோம். d²ோட வேல்யூ என்ன? டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 100 m² போட்டுக்கிறோம். அந்த ஆன்சர் வந்து நியூட்டனில் இருக்குது. த ஃபோர்ஸ் பிட்வீன் த பாடி ஸ்மால், வி கேனாட் ஃபீல் த அரௌண்ட் அஸ். இப்போ வந்து அந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடைவெளி வந்து குறைச்சலாக இருந்ததுன்னா நம்மளால் அதை பார்க்க முடியாதுன்றாங்க. அடுத்து ஃப்ரீ ஃபால்னா என்னன்னு பார்ப்போம். ஃப்ரீ ஃபால்னா ஒன்றும் இல்லை, when the object fall towards earth under influence of gravity force along the body set to the free fall. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து இந்த எர்த்து கண்டக்டோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட செட் ஆகிறது வந்து ஃப்ரீ ஃபால்ன்றாங்க. இப்போ F = ma நம்மளுக்கு தெரியும், நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்படி F = ma தெரியும். எம்னா மாஸ், ஏன்னா ஆக்சிலரேஷன் ஃபோர்ஸ். The must excite acceleration due to the gravitational force earth and denoted its G அப்படின்றாங்க. மாஸோட வந்து ஆக்சிலரேஷன் ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறதுனால ஜின்றது நம்ம எடுத்துக்கலாம். ஜின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றாங்க. இப்போ வந்து F = mgன்னு மாறிட்டு ஃபார்முலா, ஏன்னா நம்ம வந்து ஆக்சிலரேஷன் ஃபோர்ஸை வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸை மாற்றினதுனால. The earth also exerts gravitational pull on the object, so F = GMM/d²ன்றாங்க. இப்போ எம்ன்றது மாசு, எர்த் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த எர்த் அண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ எர்த்தோட சென்டருக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இடைப்பட்டது தான் d², இந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ புரிஞ்சுட்டு அடுத்தது, the since two force must be equal. mg = GMM/d²ன்றோம். இப்போ G = G, இப்போ m கேன்சல் பண்ணால் G = GM/d². இப்போ கன்சிடர் ஆப்ஜெக்ட் surface means the distance between the object and the earth is same radius of the earth. G = GM/r²ன்றாங்க. இப்போ வந்து நம்ம d²ன்றத r² மாற்றிக்கிறோம்.
ஏன்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த் ஆர். ஓகேவா? அடுத்து இப்போ வந்து ஜி எப்படி கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ரேடியஸ் ஆஃப் த எர்த் ஆர் இஸ் கூட 6400 கிலோமீட்டர் ஆர் 6.4 × 10⁻6 மீட்டர். எம்ன்றது 6 × 10⁻24 kg. ஓகேவா? Gravitational constant G is 0.667 × 10⁻⁻⁻, Newton meter square and kg square. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா எடுத்துக்குவோம். ஃபார்முலா எடுத்துக்கிட்டு ஜியோட வேல்யூ இங்கே இருக்குது, இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். மாஸோட எர்த்தோட வேல்யூ நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த நோன் வேல்யூ வச்சுட்டு நம்ம போடுறோம். அப்போ ரேடியஸ் ஆஃப் எர்த்தோட இந்த வேல்யூவும் தூக்கி கீழே ஸ்கொயர் பண்ணி போட்டாங்கன்னா 6.8 மீட்டர்/செகண்ட் கிடைக்குது. இதுதான் இது ஒரு நோட் சார்ட் நான் சொல்கிறேன். 6.8 மீட்டர்/செகண்ட் தான் நம்ம ராக்கெட் செலுத்துறதுக்கு பயன்படுத்துகிறோம். அந்த கால்குலேஷன் வச்சு 6.8 மீட்டர்/செகண்ட் ஒவ்வொரு நொடிக்கும் அந்த ஆக்சிலேஷன் ஃபோர்ஸில் இருந்தால் ஒண்டி தான் ராக்கெட் போகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போவோம். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இப்போ v = u + gdன்னு இருக்குது. இப்போ வந்து எஸ்ன்ற ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த இதில் வந்து டைமை பொறுத்து வேரியான என்ன ஆகும், ut + 1/2at². இதை வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம். வெலாசிட்டியை எப்போதுமே நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அப்போ யூவை பொறுத்து பண்ணோன்னா யூன்றது ஆப்ஜெக்ட், அதனால் டீன்ற ஒரு பொருள் சேரும். இப்போ வந்து 1/2at² கிடைக்கும். இப்போ இதை வந்து v² - u² = 2as கிடைக்குது. அப்படின்னா இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி u² v² = 2as இந்த வேல்யூ எடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த வேல்யூவை நம்ம இந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணோன்னா v² - u² = 2as கிடைக்கும். இப்போ a = gன்னு இருக்கா, இந்த ஆக்சிலேஷன் இந்த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. அந்த இதுவும் இப்போ -gனா ஆக்சிலேஷன் அப்போசிஷன் ஆஃப் வெலாசிட்டி இருக்குன்றாங்க. ரெண்டுமே இருக்குது. -gனா ஆப்போசிஷன், gனா ப்ரொபோஷனல் வேல்யூ. அடுத்து இப்போ மாஸ் அண்ட் வெயிட்னா என்ன பண்ணுவோம்? மாஸ்னா நம்மளுக்கு எப்படி மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மெஷர்டு இந்த இனிஷியல் வேல்யூவில் நம்ம மெஷர் பண்ணுறது. ஸ்கேல் ஆஃப் நான் ஜீரோ குவான்டிட்டி, இது நான் ஜீரோவாக இருக்கும் இருக்காதுன்றாங்க, ஜீரோவாக இருக்காதுன்றாங்க. த கான்ஸ்டன்ட் டஸ் நாட் வேரி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இது வந்து பிளேஸ் டு பிளேஸ் வெரி ஆகுது. மாஸ் எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம் கேஜி. ஆனால் வெயிட்டு பொறுத்தோன்னா வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் விச் அட்ராக்ட் டு த எர்த்து. இது வந்து வெயிட்டுன்றது எர்த்து அட்ராக்ட் பண்ணியிருக்கும். இந்த வெக்டார் குவான்டிட்டி வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். இது வந்து எப்போதுமே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பொறுத்து மாறும் கொள்ளும். இப்போ ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இப்போ வந்து மூணில் ஒரு வெயிட் இருந்தோன்னா நம்ம இங்கே ஒரு வெயிட் இருக்கும். எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன். இப்போ கால்குலேஷன் ஆஃப் வெயிட் அண்ட் மூன் பார்ப்போம். இப்போ கால்குலேஷன் வெயிட் அண்ட் மூன். எர்த்துன்றது மாஸ் ஆஃப் த எர்த்து வந்து m = 6 × 10⁻⁻⁻ kg ஏற்கனவே தெரியும். ரேடியஸும் நம்மளுக்கு தெரியும், நம்ம அந்த போன இதுலேயே பார்த்தோம். இப்போ ஜி எர்த்துன்றது வந்து நம்ம என்ன கால்குலேஷன் வச்சு பார்க்கணும்னா gm எர்த் / g எர்த்² 9.8 மீட்டர்ஸ். இது எப்போதுமே நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் நியூட்டன் மூணில் பார்த்தோன்னா மாஸ் ஆஃப் த ஜூன் வந்து மாஸ் ஆஃப் த எர்த் / 100. ஏன்னா எர்த்தை விட 100 மடங்கு கம்மியாக இருக்கும். ரேடியஸ் வந்து எர்த்தை விட மூணோட வந்து 4 பங்கு குறைச்சலாக தான் இருக்கும். அப்போ g3 = g3 / r3². அப்போ g எர்த் / 6 ஏன் போட்டுக்கிறோன்னா அந்த 100/5 போட்டுறதுனால. இப்போ v3 = m, g3 = v எர்த் 6ன்ற ஃபார்முலா வச்சுட்டு தான் நம்ம எல்லாத்தையும் கணக்கிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.